ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தருண் சுந்தர் ஃபேமிலி. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் என்ன மாதிரி வீடியோ போட்டால் நீங்கள் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன மாதிரி வீடியோ போட்டால் முதல்ல போகும், அப்புறம் வியூஸ் கம்மியாயிருங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ரெண்டாவது தான் முக்கியமானது. அது முதலே சொல்லிட்டு அது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதை ரெண்டாவது சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன மாதிரி வீடியோ போட்டால் உங்களுக்கு யூடியூப்பில் அதிக பணம் வரும், ஆனால் அது கொஞ்ச நாளைக்கு தான் போகும். அது உங்களுக்கு நிரந்தரம் கிடையாது. அது என்னதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். யூடியூப்பில் ஃபஸ்ட்டு அதாவது இந்த ஒரு ஆர்பிஎம் சிபிஎம்பாங்க, அதாவது 1K போனால் எவ்வளோ ரெவென்யூ வரும் அப்படின்ட்டு டாலர் கணக்கில் பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்பிஎம் சிபிஎம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1Kக்கு இவ்வளோன்னு இருக்கும். இப்போ நான் போன மாதத்துக்கு முந்தின மாதம் ஒரு வீடியோ போட்டேன். யூடியூப் சம்பளத்தை நம்பி நான் ஏமாந்துட்டேன் அப்படின்ட்டு. அதுக்கு 1Kக்கு பார்த்தீங்கன்னா $50 வந்துச்சு. அதாவது $1க்கு 100 பாயிண்ட்டு, 0.50 பாயிண்ட் வந்துச்சு எனக்கு ஒரு கேக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா. ஆனால் இதுவே நான் உட்காந்து தான் பேசுகிறேன். ஆனால் ஒரு விஷயத்தை நான் சொல்லும்போது, அது யூடியூப்பை பற்றி நான் சொல்லும்போது, அவங்க அதுக்கு நம்ம யூடியூப்புக்கு ஒரு விளம்பரம் பண்ணுற மாதிரி தான். இப்போ யூடியூப்புக்கே நம்ம ஃப்ரீயாக நான் விளம்பரம் பண்ணுற மாதிரி. அப்போ அவங்க எனக்கு ரெவென்யூ அதிகமாக தருவாங்க. இப்போ நான் என்னுடைய உழைப்பு போட்டு, என்னுடைய முதல் போட்டு நான் சமைக்கிறேன், ஒரு வீடியோ எடுக்கிறேன், அதை எடிட் பண்ணி போடுறேன். இப்போ நிறையவே அந்த குக்கிங் வீடியோவுக்கு ரெவென்யூ ரொம்ப கம்மியாக தராங்க. 18 பாயிண்ட்டு, 10 பாயிண்ட்டு, ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுவே இன்க்ரிமெண்ட் அதாவது உங்களுக்கு அவங்க சேலரி மாதம் வாங்குறவங்களா இருந்தால் ஒரு கேக்கு இவ்வளோன்ட்டு கூட தர்றாங்க. ஆனால் மோஸ்ட்லி இப்போ குக்கிங்குக்கு ரொம்ப குறையதான் இருக்குது. ஏன்னா நான் எல்லா கேட்டகரியிலையுமே நான் வீடியோ போட்டிருக்கேன். நம்ம சேனல் பேர் தருண் சுந்தர் குக்கிங் தான். என் சேனல் பேரே தருண் சுந்தர் கிச்சன் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னால் போட்டு, ஏன்னா என்னால் டெய்லி வீடியோ போடுறதுக்கு எனக்கு அந்த வாங்க முடியல. அந்த ஜாமான் காய்கறியோ அந்த ஒரு பொருட்களோ வாங்க முடியல. நம்ம டெய்லி நம்ம வீட்டில் என்ன செய்வோம், சாம்பார், ரசம், புளிக்குழம்பு, வத்த குழம்பு, இப்படி வாரத்தில் ஒரு 4 குழம்பு 5 குழம்பு வைப்போம். இந்த 5 குழம்பையே நம்ம மறுபடியும் போட முடியுமா? போட முடியாது. அப்போ யூடியூப்புக்குன்னு சமைக்கிறதுக்கு தனியாக அந்த ஜாமான்கள் வாங்கணும். நெய் அது இதுன்னு வாங்கினா எனக்கு காசு எனக்கு பத்தலை உண்மையிலேயே. அப்போ நான் சரி எனக்கு கால் வலியும் வந்துருச்சு. எடிட் பண்ணுற டைம் நிறைய கஷ்டம். குக்கிங் சேனலில் கஷ்டப்பட்டாலும் நிறைய பேர் சம்பாதிக்க முடியல. எங்கேயோ ஒவ்வொருத்தவங்க தான் குக்கிங்கில் சம்பாதிக்கிறாங்க. அதனால் என்னால் முடியலன்ட்டு நான் என்னுடைய கேட்டகரியை மாற்றினேன். காமெடிக்கு லைவு இந்த மாதிரி போட ஆரம்பிச்சிட்டேன். மானிட்டேஷன் வாங்கவும் இந்த மாதிரி ஏதோ ஒரு டிப்ஸோ ஏதோ ஒரு வீடியோ உட்காந்து பேச ஆரம்பிக்கும் போது பார்த்தா அதுக்கு ஒரு யூடியூப்பை பற்றி பேசணும்னா அதுக்கு ஒரு ரெவென்யூ வருது. அப்போ யோசிச்சா, அப்போ கஷ்டப்பட்டு சம்பாரித்து வீடியோ போட்டால் அதுக்கு ஒரு ரெவென்யூ வரமாட்டேங்கி. யூடியூப்பை பற்றியோ இன்றைக்கி நிலைமைக்கு அதிக பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு கேட்டகரினா டெக் சேனல் தாங்க. அதில் ஒரு ட்விஸ்ட்டு இருக்குது. யூடியூப் பற்றியே பேசிக்கிட்டு இருந்தோம்னா உங்ககிட்ட கற்றுக்கிறவங்க குறிப்பிட்ட நாள் கற்றுக்குருவாங்க. புரியுதா? இப்போ யூடியூப் டிப்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கீங்க, உங்களை டெய்லி ஃபாலோ பண்ணி உங்ககிட்ட நீங்கள் சொல்கிறதெல்லாம் கற்றுக்கிட்டு அவங்க இம்ப்ரூவ் ஆகி அப்படி மேலே போயிடுவாங்க. இம்ப்ரூவ் ஆகி மேலே உங்ககிட்ட கற்றுக்கிட்டு மேலே போகும்போது அவங்க உங்களை விட தெளிவாக மாறிடுவாங்க. இல்லை உங்களவுக்கு பக்குவம் அவங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் உங்கள் சேனல் பார்க்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. அப்புறம் மறுபடியும் புதுசாக ஒரு நாளைக்கு ஒரு 2 பேர் 3 பேர் 4 பேர் சேனல் ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு கொஞ்சம் நாள் கழித்து டவுட் வரும்போது உங்களுடைய வீடியோ வரும்போது பார்ப்பாங்க. அப்போ யூடியூப் பற்றி மட்டுமே பேசினா ஆரம்பத்தில் வியூஸ் போகும், போக 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 குறைஞ்சிரும். இது ஆசை காட்டி அப்படியே உங்களை அந்த மாதிரி வீடியோக்கள் போட வச்சு குறைச்சி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெக் சேனல்லே இன்னொரு கேட்டகரி இருக்குது. யூடியூப் பற்றி மட்டுமே போடாமல் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, நிறைய டெக்னிக்கலாக உங்கள் ஃபோனில் ஸ்டோரேஜ் இல்லையா, இதை செய்யுங்க, உங்கள் ஃபோனில் ஹேங் ஆகுதா இதை பண்ணுங்க அப்படின்லாம் போடுவாங்களா, அதுவுமே டெக் சம்மந்தமானது தான். அந்த மாதிரி வீடியோக்கள் நிறைய கலந்து போடுவாங்க. ஒரு புது ஃபோன் லான்ச் ஆகுதுன்னா அதை பற்றி ரிவ்யூ பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய பண்ணும்போது அவங்களுக்கு அது ஒரு டெக் சேனலாக மாறும். சரிங்களா? இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு வியூஸ் நிறைய போகும். யூடியூப் பற்றி மட்டுமே பேசிக்கிட்டே இருந்தோம்னா வியூஸு ஒரு காலத்தில் குறைஞ்சிரும். இது என்னுடைய அனுபவத்தில். ஏன்னா நான் நிறைய யூடியூப் பற்றி பேசிக்கிட்டே வந்தேன், வியூஸ் நிறைய போச்சு, டப்புன்னு குறைச்சி விட்டாங்க. அது என்ன காரணம்னு தெரியாது. அதுக்கு காரணம் இதாக தான் இருக்கும். நம்மகிட்ட கற்றுக்கிட்டு அவங்க போயிடுவாங்க.
மறுபடி வர்றவங்களுக்கு நம்ம புதுசாக வேறு கண்டென்ட் பேசும்போது பார்க்க மாட்டாங்க. சரி, இப்போ என்ன கண்டென்ட் போட்டால் லட்சத்தில் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நிறைய ஸ்டோரி வந்துருச்சுங்க இப்போ யூடியூப்பில். ஒரு கதை, ஒரே ஒரு தம்ப்நெயில் 1 மில்லியன் வியூஸ் போகுது. அந்த தம்ப்நெயில் தான் எல்லாரையுமே இழுக்குது. அது என்ன வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணவனை விவாகரத்து செய்த மனைவி ரோட்டில் சிக்னலில் பிச்சை எடுக்கிறாங்க. கணவனை விவாகரத்து பண்ணிட்டாங்க, ரோட்டில் ஏன்? அப்போ அதுலேயே பாதி அர்த்தம் தெரிஞ்சு போயிடுது உங்களுக்கு. விவாகரத்து பண்ணி பிச்சை எடுக்கிறாங்கன்னா அப்போ அவங்களுக்கு என்ன ஆச்சுங்கிறது அவங்கள இழுக்கும் அந்த வார்த்தை. அப்போ உள்ளே போய் பார்ப்பாங்க. நானே பார்த்தேன், சூப்பரான ஸ்டோரி இது. நான் வந்து என் சேனலில் சொல்லணும்னு ஆசை. அந்த கதையோட கரு வேற ஒருத்தவங்களோடது. அது வந்து எங்கேயோ நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி ஒரு யூடியூப் சேனலில் ஒரு அக்கா பேசுகிறாங்க. எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இப்போ அது என்னோட சேனலில் நான் பேசணும் அப்படின்னா அவங்க சேனல்லேருந்து அப்படியே காப்பி பண்ணி போடக்கூடாது. அப்படி போட்டால் அது பேர் திருட்டு, டிசெப்டிவ் ஆக்டிவிட்டின்னு யூடியூப் சேனலில் கொடுத்துருவாங்க. நீங்கள் என்ன செய்யணும், அந்த கதையை உள்வாங்கிக்கோங்க. உங்கள் மனசுலையோ இல்லை ஒரு பேப்பர் எடுத்து எழுதிக்கோங்க. எழுதிட்டு அதுக்கான பிக்சர்ஸ் நீங்கள் ரெடி பண்ணணும். ஒரு 8 நிமிஷத்துக்கான அந்த ஒரு கேட்டகிரிக்கான பிக்சரை நீங்கள் ரெடி பண்ணணும். எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னா, கூகுள்லேயோ எதுலேயோ போய் ஃபோட்டோஸை எடுங்க. அந்த ஃபோட்டோ எடுத்து அப்படியே போட்டுறணுமானா அப்படியே போடக்கூடாது. அதை வந்து நீங்கள் எடிட் பண்ணுவீங்கள்ல உங்கள் ஆப், அதில் வந்து நீங்கள் எடிட் பண்ணணும். ஜூம் பண்ணுற மாதிரி, அப்படியே ஜூம் அவுட் பண்ணுற மாதிரி, சைடில் போகிற மாதிரி, ஒரு மிரர் மாதிரியோ ஏதோ ஒன்று நீங்கள் அதை எடிட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எடிட்டிங் வந்து உங்களுடைய ஓன் கண்டென்ட்டாக மாறிடும். இப்போ நீங்கள் அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்க போகிறீங்க. உங்களுடைய அந்த கதையை நீங்கள் மனசில் வச்சுருப்பீங்க, இல்லாட்டி அந்த கதையை பேப்பரில் எழுதியிருப்பீங்க. அதை வந்து அந்த ஸ்கிரிப்டை நீங்கள் அப்படியே உங்கள் வாய்ஸ் ஓவரில் கொடுக்கும்போது அந்த அந்த எடிட்டிங் ஆப்லேருந்து நீங்கள் சேவ் கொடுப்பீங்கல்ல, அந்த சேவ் பண்ணும்போது ஒரு ஐடி வரும். அந்த ஐடி தான் உங்களுடைய ஓன் கண்டென்ட்டுக்கான ஐடியாக மாறிடும். இப்போ நீங்கள் அதை அப்படியே யூடியூப்பில் பதிவிடும்போது அது உங்களுடைய ஓன் கண்டென்ட்டு. இப்போ நிறைய இடத்துல வரக்கூடிய உண்மை சம்பவத்தை தழுவி தான் நிறைய ஸ்டோரி சொல்கிறாங்க. ஒரு குப்பைக்காரர் கோடீஸ்வரரான கதை அந்த மாதிரி வரும். நிறைய அந்த மாதிரி நீங்கள் ஸ்கிரிப்ட் எடுங்க. ஃபேஸ்புக்லேயோ யூடியூப்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ நிறைய வரக்கூடிய கதைகள், ஸ்டோரிகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சமான கதை, மக்கள் விரும்பக்கூடிய கதை, முகம் சுளிக்காத கதைகள், இந்த மாதிரி கதைகள், மோட்டிவேஷனாக இருக்கக்கூடிய கதை, இதெல்லாம் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கான பிக்சர்ஸை கூகுள்லேயோ எங்கே இருந்தாவது எடுங்க. ஃப்ரீ ஆப்பு நிறைய இருக்குது. கூகுளில் எடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு காப்பிரைட் வரலாம். நிறைய ஃப்ரீ ஆப்பெல்லாம் இருக்குது. கேன்வா அந்த மாதிரி ஃப்ரீ பிக்சர்ஸ் வரக்கூடிய ஆப்பெல்லாம் இருக்குது. அதில் போய் எடுங்க. அதில் எடுத்திங்கன்னா ஃப்ரீயாகவே வச்சுக்கலாம். கூகுளில் எடுத்துடாதீங்க. அது எடுக்கலாமான்னு தெரியல. நான் தம்ப்நெயிலுக்கு யூஸ் பண்ணுவேன், ஆனால் வீடியோவுக்கு யூஸ் பண்ணதில்லை. அந்த மாதிரி எடுத்து நீங்கள் வந்து ஃப்ரீ ஆப்பில் எடுத்து வீடியோவில் கனெக்ட் பண்ணி பேசுங்க. கண்டிப்பாக அது உங்களுடைய ஓன் கண்டென்ட்டாக மாறிடும். இந்த மாதிரி தான் நிறைய பேர் போடுறாங்க. இன்றைக்கி அந்த மாதிரி ஸ்டோரி போடும்போது நிறைய லட்சக்கணக்கில் வியூஸ் போகுது. இதை நான் ட்ரை பண்ண போகிறேன். ஆனால் இந்த சூழ்நிலையில் இங்கே இருந்து என்னால் பேச முடியாது. காரணம், எனக்கு வந்து இங்கே வந்து நிறைய டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இருக்குது. இது ஒரு இண்டஸ்ட்ரீஸ் ஏரியா, நிறைய சவுண்டு கேட்கும். நான் ஒரு வாடகை வீட்டுக்கு போனதுக்கப்புறமா கண்டிப்பாக அங்கே ஒரு ரூமு கண்டிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ரூமை ரெடி பண்ணிக்கிறேன், லைட்டிங்லாம் ரெடி பண்ணிக்கிறேன், கதையெல்லாம் நிறைய நான் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு விதவிதமான கண்டென்ட்டு நீங்கள் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி, என்ஜாய் பண்ணுற மாதிரி நான் பேச போகிறேன். அதுக்கு ஒரு சில காலம் ஆகும். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். அது வரைக்கும் உங்களுக்கு நிறைய டிப்ஸோ வேறு மாதிரி இனிமேல் முகம் காட்டுறது கம்மியாயிரும். ஏன்னா நம்ம சூழ்நிலைகள் மாறுது. அதனால் இனிமேல் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி கண்டென்ட் நிறைய வரும். ஜாலியாகவும் இருக்கும், என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.